அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கிரகங்கள் வலுப்பெறுகின்ற ஒரு தன்மையை வைத்து நாம் எந்த ரூபத்தில் ஜெயிக்கணுங்கிற ரகசியம் எல்லாருக்கும் தெரியணும். அப்ப கிரகங்கள் எந்த ரூபத்தில் நமக்கு வலிமையாக இருக்கிறது, அதுக்கு தக்கன நமக்கு ஆயனாகுது. ஏன்னா வலிமையான கிரகங்கள் தான் நமக்கு நன்மை செய்யும். வலிமை இல்லாத கிரகங்கள் நார்மல் தான். வலிமையான கிரகங்கள் எப்படி நமக்கு நன்மை செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல 10 ஒரு ஜாதகத்தில் வலிமையாகிவிட்டால் அவன் எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவான். 10ஆம் இடம் ஒருவனுக்கு வலிமையாகிவிட்டால் அவன் அனைத்திலும் ஜெயிப்பான். 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். அப்ப என்ன சொல்றான்னா, அவன் தொழில் ஸ்தானத்துல தொழில் 10ஆம் இடம் நமக்கு வலுத்து விட்டது என்று சொன்னால், அந்த 10 குடையவர் எப்படி இருக்கணும்? 10 குடையவர் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை லக்கணமாக வைத்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் அவர் ஜெயித்து கொண்டே இருப்பார். 10ஆம் இடத்துல இம்சப்படுறவங்க பூரா யார் தெரியுமா? 10 குடையவர் 10ஆம் இடத்தை லக்கணமாக வைத்து பார்க்கும்போது 2, 4, 6, 8, 10 அப்படி இருந்தால் அவர் போராடுவார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது லக்கணமா வச்சிடணும். அந்த 10ஆம் இடம் இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா, அந்த மேச லக்கணத்திற்கு உண்டான சனி மகரத்திலிருந்து அந்த சனி மகரத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், அதற்கடுத்து விருச்சிகத்தில் இருக்கலாம். இருந்தால் அவர் வெற்றியாளர் தான். அதை கவனிக்கணும். லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி கோணம் ஏறி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. லக்கணத்திற்கு மட்டும் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் நல்ல கடிகாரம் தான். அதே மாதிரி எல்லாமே அவங்க லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா 1, 3 ஒரு கட்டத்திற்கு இப்ப 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது நல்லவளா, நமக்கு கஞ்சியை ஒழுங்கா ஊத்துவாளா அப்படின்னா 7ஆம் பாவத்தை லக்கணமாக வைத்து அந்த 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் 7ல் இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். இருந்தால் சூப்பரா இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல தோதா இருப்பாங்க. உங்களுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். அதே பெண் ஜாதகத்தில் 7 குடையவன் 7ஆம் பாவத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பா நல்ல கணவனா தான் வருவான். பிரச்சனை இருக்காது. இது தெரியாமத்தான் என்ன சொல்றான்னா லக்கண பாவங்களை வைத்து கணக்கெடுக்கணும். சும்மா ஒரு கிரகம் கோணம் ஏறி இருக்கா அப்படிமா, ஒரு கிரகம் கோணம் ஏறி இருக்கடா அப்படிமா. கோணம் ஏறி இருக்குன்னா அந்த லக்கணத்திற்கு என்ன கோணம் ஏறி இருக்கா? அந்த லக்கணத்துக்கு கோணம் ஏறலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பெருமையாக பார்க்கறதுக்கு பெருமையா இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி 10ஆம் இடம் வலுத்தால் ஜெயிக்கும். இப்படி கணக்கு பார்க்கணும். 6ஆம் இடம் வலுத்தால், நீங்கள் 6ஆம் இடம் உங்களுக்கு வலுத்து விட்டது என்று சொன்னால், 6 குடையவன் யாராக இருந்தாலும் அவர் வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்றால் வாடகை வருமானம் நீங்க வாங்கிக்கலாம். 4 வீடை கட்டி விடுங்க, அதுல வாடகை வருமானம் வசூலிப்பதற்கு நீங்கள் லாயக்கான ஆள். அப்ப 6ஆம் பாவம் வலுத்தால் வாடகை வசூல் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிடணும். அது இறைவன் ஆட்டோமேட்டிக் கொடுத்துறான். அப்ப அந்த 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை லக்கணமாக வைத்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தான். அப்ப 8ஆம் இடம் வலுத்தால், ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் வலுத்துருச்சு, 8ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்ததுனாலோ 8ஆம் இடத்திலிருந்து கோணங்கள் ஏறிவிட்டாலோ அவன் டெபாசிட் மூலமாக பெரிய வருமானங்களை டெபாசிட் பண்ணி அதில் வட்டி வாங்கி சாப்பிடுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டெபாசிட் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இந்த டெபாசிட் வருமானம்
கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை அவர் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ஆதிபத்தியத்தில் நமக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் நீங்கள் வலிமை வேண்டுமே தவிர, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு என்ன சொல்றான்னா அந்த லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது, சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸா இருக்கணும். சும்மா போய் என்ன சொன்ன லக்கணத்திற்கு மட்டுமே பார்த்து கொண்டிருக்க, லக்கணத்திற்கு லக்கணாதிபதியை மட்டும் பாருங்கள். இரண்டாம் இடத்தை லக்கணமாக வைத்து 2 கூடையவர் 2ஆம் இடத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரா, அப்பதான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இல்லைன்னா தீமை நல்லா இருக்காது. அதே சமயத்துல 3ஆம் இடம் ஒருத்தனுக்கு வலுத்து விட்டது என்று சொன்னால் கமிஷன், புரோக்கரேஜ் தொழில் பார்க்கலாம். கண்டிப்பாக புரோக்கரேஜ் தொழில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி 10ஆம் இடம் வெளுத்தால் என்ன செய்யணும், 6ஆம் இடம் வெளுத்தால் வாடகை வருமானம் வாங்குவதற்குண்டான வழிவகைகளை உண்டாக்கிடணும். 8ஆம் இடம் வெளுத்தால் டெபாசிட் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். 3ஆம் இடம் வெளுத்தால் என்ன சொல்றான்னா கமிஷன் வருமானத்தின் மூலமாக வாழ்க்கையை என்ன சொன்னா வழி நடத்தி கொள்ளலாம். 4ஆம் இடம் வலுத்தால், 4ஆம் இடம் வலுத்துச்சா வீடு கட்டி வைக்கலாம். வீடு கட்டி வில்லுங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா ஜெயிப்பீங்க. 4ஆம் இடம் வளர்த்துருச்சுன்னா வீடு கட்டி தாராளமாக விற்கலாம். 6ஆம் இடம் வளர்த்தால்தான் வாடகை வருமானம். வீடு கட்டி நீங்க வாடகை கட்டு வருமானம் பார்க்கலாம். சில பேர் என்ன சொன்னாங்க, வீடு கட்டி வித்துக்கிட்டே இருப்பான். இன்னும் நிறைய அதுகள்ல கிராமங்களில் முந்தையெல்லாம் நம்ம எப்படியே நினைச்சோம், இப்ப எல்லா இடத்துலயுமே சாதாரண ஒரு கொத்தனார் என்ன சொன்னா 10 வீடு கட்டிட்டு இருக்கான், 55 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் அப்படின்னு கட்டி வித்துட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் என்ன சொன்ன 4ஆம் இடம் வளர்த்துருச்சு. அந்த 4ஆம் இடம் வலுத்து விட்டது என்று சொன்னால் அவன் பெரிய கெட்டிக்காரனாக வந்து விடுவான். அவனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்ல வண்டி வாகனம், இந்த அதுல சனி சம்பந்தப்பட்டதுன்னு வைங்க, பழைய வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது, பழைய வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கி விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளதான் நம்முடைய வலிமை எல்லாமே இருக்குது. நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளதான் அனைத்து விதமான அமைப்பு இருக்கிறது. அதை விடுத்து என்ன சொல்றான்னா எங்கெங்கோ தேடி அலையக்கூடாது. எல்லாருக்குமே என்னென்ன என்ன சொல்றான்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன், ஜோதிடராக இருந்தல என்னுடைய வயது அனுபவத்துல சொல்றேன், யாரும் யாருடைய கர்மாவை இன்னொருத்தருடைய கர்மாவுக்கு தலையில கொண்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. பப்ளிக் டாய்லெட் அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணி எந்த ஆதிபத்தியத்துல வச்சிருக்காங்க. அப்ப ஒருவரிடம் நாம் கர்மாவை பத்தி கேள்வி கேட்க போகிறோம் என்று சொன்னாலே எதிராளி உஷாராயிருவாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. ஜோதிடரை நீங்கள் எல்லாரும் குறை சொல்லுவதோ இல்லைன்னா ஒரு சந்தேகம் கேட்ட சொல்லலை அப்படிங்கிற நீங்க வருத்தமே தயவு செய்து படக்கூடாது. இப்ப நான் என்னுடைய நிழலை வச்சு பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு பணம் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்புறவங்களுடைய முகம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, நீங்க வீடியோ கால்ல பேசலாம்ல அப்படின்ட்டு. ஒன்லி ஃபோன் தான். ஏன்னா ஏன் அப்படின்னா என்னுடைய லக்கணாதிபதி என்னுடைய லக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நான் கம்யூனிகேஷன் மட்டும்தான் எனக்கு யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருடைய கர்மாவையும் நான் இலகுவாக வாங்கி விடுவேன் என்று உங்களுடைய சிம்பதி உங்களுடைய இரக்கம் எல்லாம் நான் பப்ளிக் டாய்லெட் கிடையாது. நினைச்ச நேரம் அப்படி போன எடுத்தோன்னா சார் இதுக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு முடியாது. ஏன் உன் கர்மாவை நான் வாங்கணும்? நான் ஒரு வீடியோ போட்டேன்னா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே என்ன சொல்றேன், ஜாதகம் அனுப்புங்க அனுப்பாதீங்க அப்படின்னு. எனக்கு என்னுடைய லக்னாதிபதி கம்யூனிகேஷன்ல உட்காந்துருக்காரு. கம்யூனிகேஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு தானா வரும். நான் வேண்டானாலும் அது வரும். அனுப்பிட்டு தான் இருப்பேன். சார் நான் அனுப்புறேன், எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் சொல்லுங்க சார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னும் 2 மாசம் ஆச்சு அனுப்பி இருக்கிறவங்க யாருமே நாங்கள் அடுத்த செகண்ட் இன்னைக்கு
ஒரு ஒரு பொண்ணு வந்து அனுப்பி வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் வந்து நாளைக்கு 12:30 மணிக்கு பார்த்துடுறோமா அப்படின்னா சரிங்க ஐயா அப்படின்னு. அந்த மாதிரி தான் என்னுடைய லக்கணம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறதோ, ஏன்னா என்னுடைய 10ஆம் இடம் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஏன்னா அதுல அந்த கஷ்டத்தை நான் பட விரும்பல. எனக்கு நான் எதுக்கு படணும்? அப்ப யாருமே என் மீது மனஸ்தாபங்கள் நீங்கள் கொள்ளாதீர்கள். என்னை பொறுத்தளவில் ஜாதகம் பார்ப்பதற்கு நான் உரிமை உள்ளவன். 1000 ரூபாய் வாங்குறேன், உள்ளவன். எனக்கு பணம் அனுப்பி பரிகாரத்துக்கு வந்து பொருள் அனுப்புங்கன்னா நான் அதுக்கு ஆதிபத்தியம்னா அதற்கு நான் பயந்துக்கிட்டு அந்த போன் எடுப்பேன். பணம் அனுப்பிட்டாங்க, நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற. நீ ஜாதகமும் அனுப்ப மாட்டேன், பரிகாரத்துக்கு ஒத்து வர மாட்டேன், நான் உனக்கு எதுக்குடா பதில் சொல்லணும்? இதுல வந்து என்ன சொன்ன, நந்தகுமார் நொந்தகுமார் அப்படிங்கிற என்னது கூட்டு பரிகாரம் சொன்னா போய் செஞ்சுட்டு வா. நான் வரும்போதே சொன்னேன் இல்லையா, நீ மாதம் வந்து வளர்விரையில் பிறந்தவன் தேய்விரையில் பிறந்த எப்படிங்கிற விவரமெல்லாம் சொல்லி நீ ரிட்டர்ன் வரும்போது வண்டி வாகன விபத்துக்கள் ஆயிடக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். அதை என்கிட்ட தெளிவா என்ன மயத்துக்கு நீ கேட்க வர? உனக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நான் சொல்லிட்டேன், எல்லா மனிதனும் கஷ்டப்படக்கூடாது, அவன் கர்மாவை தீர்ப்பது இந்த. அப்ப அதோட முடிச்சுக்கிடணும். அந்த கர்மாவை நீ என்கிட்ட விலாவாரியா கேட்டு அதை ஏன் மேல நீ தள்ளுறதுக்கு வந்தேன்னா, நான் வந்து உனக்கு வந்து ஒரே சூத்திரத்தை, எனக்கு அந்த நேரம் என்ன வாயில வருதுன்னா தெரியாது. நீ வருத்தப்படு, கவலைப்படு. ஏன் உன்னுடைய மலத்தை வந்து என் வீட்டு லெட்டின்ல வந்து நீ இருந்துட்டு போகணும்னு நினைச்சேன்னா எவனுமே விட மாட்டான். அதே எப்படி ஜோதிடர்னா உன் வீட்டு வந்து வேலைக்காரன் நினைச்சியா? என்னங்கடா நீங்க நல்லா நினைச்சிட்டு இருக்கீங்க. எடுத்த உடனே என்ன சொல்றானா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு ஒரு சந்தேகம்னா நீ வளர்த்து வச்சிருக்கியா இல்ல சாப்பாடு ஓடுறியா? நேரம் ஆகுது, இந்த ஆபீஸ்க்கு வந்து 2 மணிக்கு உட்கார்ந்தேன், இன்னைக்கு வந்து எந்திரிச்சு உட்கார முடியல. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு 5 நிமிஷம் நாள் நடக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது, அறிவியல் சொல்லுது. உட்கார்ந்தவன் 2 மணிக்கு உட்கார்ந்தவன் இன்னும் 7 மணி 6:50 ஆகுது, நான் எந்திக்கவே இல்லை. அப்ப உனக்கு கர்மா, அந்த கர்மாவுக்கு நீதான் சொந்தக்காரன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தேன்னா உன் கர்மாவை தொட்டு பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னிடம் நான் சொன்னதை கேட்க, பரிகாரத்தை கேட்கணும், உனக்கு நான் பதில் சொல்லுவேன். அதை விடுத்து என்கிட்ட ஓசியில வந்தேன்னு வச்சுக்க, உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீ எத்தனை பெரிய கஸ்டமராக இரு, யாரா வேணாலும் இரு, என் சப்ஸ்கிரைபரா வேணாலும் இருந்தாலும் சரிதான், உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு என்னுடைய சம்பாத்தியத்தை, ஒரு நாள் வருமானத்தை பண்ணுவதற்கு எனக்கு இறைவன் அந்த வழிமுறைகளை எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்துட்டார். நான் உன்னை நம்பி வந்து யூடியூப்ல வீடியோ போடவே இல்லை. என்னுடைய கர்மாவை நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவே சொல்றேன், நான் வந்து சொல்லியாச்சு. நல்லா உனக்கு 4 தடவை படிச்சு வந்தேன் சார், நீ பயன்படுத்திக்கோ. என்னை நீ தேடவே தேடாத. உனக்கு நான் சொந்தமானவன் அல்ல. உறவு கொண்டாடி விட்டு வராதே, நான் உன் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு வராதே. வந்தால் ஜாதகத்தை அனுப்பு, பணத்தை அனுப்பு, பார்ப்போம், பேசுவோம். நேரத்தெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு 1 மணி நேரம் பேசுறேன். கர்மாவை அப்பட்டமாக பேசக்கூடியவன் நான். சும்மா சின்ன ஜோதிடர் மட்டும் நினைச்சிடேன். கர்மாவை அப்பட்டமா பேசுவேன். பேசி என்னென்ன நடக்கும்னு சொல்லுவேன், என்ன நடந்துருச்சுன்னு சொல்லுவேன், எந்த திசை என்ன செய்யும்னு சொல்லுவேன், நல்லாவே சொல்லுவேன். ஆனா என்கிட்ட மரியாதையா ஒழுங்கா கேட்கணும். காதலை வச்சுட்டு சரிங்க சரிங்க அப்படின்னு இருக்கோம். உனக்கு ஜோசியம் தெரியும்னு காட்டினேன்னு வச்சுக்க, உனக்கு ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு அம்மா ஜாதகம் தெரிஞ்ச அம்மா பேசுது, அவ்வளவு பணிவாக பேசுகிறது. அதோடைய கஷ்டம் நம்ம சொல்லும் போதெல்லாம் ஆமாங்க ஐயா, அப்ப அதற்கு நான் 2 நிமிஷம் சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு போயிடும். அது மாதிரி அணுகுமுறை வேண்டும். யார் ஒருவரிடம் நம்மளுடைய கர்மாவை ஓசிக்கு கொண்டு போய் வந்து என்ன சொன்னா, இந்த குப்பையை தட்டிட்டு வரும்ல, அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இழிநிலை தான் வரும், கஷ்டம்தான் வரும். எல்லாரும் திருந்திக்கிடுங்க. நம்மளுடைய கஷ்டம் நம்மளை சார்ந்தது தானே. இன்னொருத்தன்ட்ட போய் வருத்தப்படுறது, கவலைப்படுறது, இதுல எழுதுறது எதுக்கு? எழுதி என்ன பண்ண போறியா? அடுத்து நான் பார்ப்பேன், பார்த்தவொன்னே என்ன சொன்னா, உன்னுடைய இந்த எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா அத்தனையும் காலி பண்ணி எடுத்து விட்டுட்டு நீ ஜென்மத்துக்கு என் பக்கத்துல வராதுன்னு விட்டுட்டு போயிடுவேன். வேணாம், 4 கஸ்டமர் இருந்தாலும் நல்ல கஸ்டமர் இருந்தால் போதும். சும்மா அலக்களிக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் டென்ஷன் எடுத்துப்படுத்துறீங்க. உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு சார்ந்தது தான். ஜோதிடர் அதற்கு பொறுப்பாக மாட்டார், நான் பொறுப்பாக மாட்டேன். அதனால தயவு செய்து யாரும் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தயவு செய்து, ஜோதிடர் ஏதோ வந்து நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்,
நான் வேலை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கிற ஆள் இல்லை. ஒரு கிளையண்ட் எதுக்கு உட்காந்துருக்க அந்த நேரம் சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்தா அது உனக்கு அந்த அளவுக்கு அந்த விதி வந்து விதி நல்லா இருக்கா? உனக்கு விதியே நல்லா இல்லாததுனால தானே பூட்டு பரிகாரத்தை போய் எடுக்க. நான் பூட்டு பரிகாரத்தை சொல்லியிருக்கேனே தவிர இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பூட்டு பரிகாரத்தை செய்ய மாட்டேன். பயன்படும். எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் வராது. எது கஷ்டம் வரணும்? அப்ப அந்த பூட்டு பரிகாரத்தை செய்யற அளவுக்கு உனக்கு கஷ்டம் இருக்க போய் தானே திரும்ப வர. அப்ப நீ எவ்வளவு கர்மாந்திரம் பண்ணியிருப்ப. இதெல்லாம் எல்லாம் வந்து பாக்குற நம்ம சப்ஸ்கிரைபர் டீசெண்டா இருங்க, நல்லா இருங்க, ஜாதகம் அனுப்புங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு மாச நாள் வெயிட் பண்ணுங்க, 10 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நிதானமா கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவுரை சொல்லுவேன், வாழ்வதற்கு வழி சொல்லிடுவேன் அப்படின்னு கூறி யாரும் வருத்தப்படாதீங்க. போன்ல நான் எந்த நேரம் காலையில குளிச்சுக்கிட்டு இருக்கேன், குளிச்சுட்டு இருக்கிற நேரத்துலயும் ஒருத்தன் போன், ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்க போனு. அது என்ன போனுன்னா சந்தேக போனு. எதுக்கு சந்தேகம்? பணம் அனுப்பியிருக்கேன், எனக்கு எவ்வளவு பணம் அனுப்புன்னு கேட்டு அனுப்புங்க. எல்லா மனுஷனும் சந்தோஷப்படத்தான் செய்வான். பணம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படத்தான் செய்வான். சரி கேட்க ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பேசிடுவோம் அப்படின்னு பணமே அனுப்பாம நீ சிம்பதி கிரியேட் பண்ணணும்னா நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் எழுது. என்னைக்காச்சும் பதில் எழுதியிருக்கனா அது பதில் எழுதி அப்படியே இருக்கா? அது இருக்காது. எனக்கு அழிக்க தெரியும், உனக்கு எழுத தெரியும், எனக்கு அழிக்க தெரியும். இதான் நான் படிச்சது. உனக்கெல்லாம் பதில் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன முடியுமா? வீடியோவில் சொல்லுவேன். நான் இது எல்லாரும் பொது வழியிலேன்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவுரை. நம்ம ஒருத்தட்ட போய் வந்து ஃப்ரீயா போய் உட்காந்து பேசணும்னு தான் எல்லாருக்கும் நினைக்கிறான். அவன் என்ன மாதிரி என்ன சொன்னான்னா வந்து என்னவா சொல்லுவான், மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் மோந்து பார்க்கணும்னு தான் எல்லாத்துக்கும் நினைப்பு. அதெல்லாம் வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து கேட்பதற்கு உங்களுக்கு விதி வேணும். என்கிட்ட பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு விதி வேணும். நீங்கள் அந்த அணுகுமுறை இருக்கணும். உங்களுடைய கர்மா நல்லா இருக்கணும். அவங்க ஜாதத்துல வந்து போராடுறவன் சண்டை ஓடுறவன் ஜாதத்துல குரு நல்லா இருக்காது. அதனால யோகம் பெறுவது என்று சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவத்தை வச்சு எப்படி வாழணும்னு கத்துக்கிடுங்க. ஒரு அறிவுரை எடுத்துக்கிடுங்க. யாரையும் என்ன மட்டும் இல்லை, எந்த ஜோதிடரையும் தேவையில்லாமல் அவர்களை தொந்தரவு பண்ணாதீர்கள். கண்டிப்பாக அவர்களும் பொழைப்பதற்கு குடும்பம் குட்டி இருக்கிறவங்க தான். அவங்கள போய் நைங்காதீங்க. அப்புறம் வருத்தப்படுறது, திட்டீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து என்ன சொன்னா, நேரம் காலம்தான், பொறுமையாக இருந்து செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.